எந்நேரமும் நம்மளை கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்க போகிறார் இந்த மாதம் முழுவதும். அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் நல்லவருப்பா, ஆண்டவரே நீர் எங்களை கண்ணோக்க போகிறீங்கப்பா, அதற்காக நன்றிப்பா, உங்களுக்கு தேங்க்ஸ் ஏசப்பா, ரொம்ப தேங்க்ஸ் ஏசப்பான்னு சொல்லுவோமா? ஆமென். யாவே நீரென்றும் என் தெய்வம், தலைமுறை தலைமுறையாய். யாவே நீரெங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீரல்லவோ. ஆமென். ஆண்டவரே நீர் ஒரு நாள் உறங்குறதில்ல, ஒரு நாளும் தூங்குறதில்ல, எங்களை காக்கிறதற்காக எந்நேரமும் எங்களை கண்ணோக்கி கொண்டே இருக்கிற தேவன் ஆண்டவரே. இன்னைக்கு எங்களோடு பேச வேண்டிய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆமென். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் தூக்கம் வருது? அல்லேலூயா. தூக்கம் வரவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு வருது. அல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் என்ன நம்மளோட பேசுகிறாருன்றதை பார்ப்போம். இந்த வசனத்தில் என்ன ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு அப்படின்னா, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கடந்த 7 மாதங்கள் ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டாரா இல்லையா? பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே ஏசப்பா நம்மளை பார்த்துக்கிட்டாரு. ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நான் என்ன பண்ண போகிறேன், உங்கள் பட்சத்திலிருந்து, பச்சமாய். பச்சமாய்னா என்னது? நம்ம பக்கத்தில் இருந்து நமக்கு ஃபேவரட்டாக, நம்மளுக்கு ஆப்போசிட்டாக இல்லாமல் அவங்களுக்கு பச்சமாய் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம பட்சத்தில் இருக்க போகிறாரு. இருந்து என்ன பண்ண போகிறாராம்? உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் யாரு ஆண்டவருக்கு முன்பாக? அவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள், நிறைய பேர் ஊழியம் செய்கிறோம். அப்போ நம்மலாம் யார்? நீதிமான்கள். அல்லேலூயா. நம்மளாம் ஊழியம் செய்கிறோமா இல்லையா? யார் யாரும் ஊழியம் செய்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். மற்றவங்க யாரும் ஊழியம் செய்யலையா? ஏசப்பா பற்றி ஒரு வார்த்தை ஒருத்தவங்களுக்கு சொன்னாலும் அது என்னதான்? ஊழியம்தான். ஊழியக்காரங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. அப்போ ஊழியம் செய்கிறவங்க, விசுவாசிங்களாக இருக்கிறவங்க, தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவங்க, அவங்களோட ஒரே நோக்கம் என்னவா இருக்கணும்? என்னவா இருக்கும்? ஒருத்தவங்க நம்ம ஊழியக்காரங்களே எடுத்துப்போமே. இப்போ நம்ம எல்லாம் ஆண்டவரை பற்றி யாராவது ஒருத்தவங்களுக்கு சொல்ல தான் போகிறோம், சொல்லிட்டு தான் இருக்கிறோம் டெய்லிக்கும். அப்போ அவங்களோட ஒரு நோக்கம் என்னவா இருக்கும்? இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது அவங்கள ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும்னு இருக்குமா? அந்த வசனத்தோட கடைசி பகுதி வாசிங்களேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்போ இந்த வசனத்தின் மூலயமா சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்? நம்ம உருவாக்கப்படணும்னு எதிர்பார்ப்போம். புரியுதா சொல்கிறது? அதில் என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். அப்போ பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுறதுனா அந்த நிலத்தை என்ன பண்ணுறாரு ஆண்டவர்? ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறாரு. அந்த விதையை தூவுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு? அதை உழுது, அதுக்கு தண்ணி பாய்ச்சி, அதை கிளறி, அந்த ரெண்டு நிலத்தை ஃபுல்லாக இது பண்ணி அதை பண்படுத்தி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு? அதில் விதையை போடுறாரு. அப்போ இன்றைக்கி ஆண்டவர் எதற்காக நம்மளை கண்ணோக்குறாரு? எதுக்காக நம்ம பட்சத்தில் இருக்கிறாரு, நமக்கு பச்சமாக இருக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம உருவாக்கப்படுறதுக்கு. ஹல்லேலூயா. நம்ம எப்போ உருவாக்கப்படுவோம்? இது வரைக்கும் உருவாக்கிட்டு தான் இருக்கிறார் ஆண்டவர். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம உடைக்கப்பட மாட்டோம், உருவாகிறதுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க? பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீங்க. நீங்கள் ஒரு உருவாகுவீங்க. அதுக்காக நான் உங்களை என்ன பண்ணிகிட்டே இருக்கேன்? எப்போ பாரு உங்கள் பட்சத்திலே இருந்து உங்களை என்ன பண்ண போகிறேன்? கண்ணோக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு வார்த்தையை கவனிச்சிங்க அப்படின்னா, அவர் சொல்கிறாரு கண்ணோக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. கண்ணோக்குறதுனா என்னதா சொல்லுங்களேன் யாராவது?
நம்மளே பார்க்குறது. ஆண்டவர் அங்கே சாதாரணமாக நான் உங்களை பார்ப்பேன், உங்களை கண்டேன், காணுவேன், நீங்கள் வந்து விதைக்கப்படுவீர்கள் அப்படி எழுதியிருக்கலாம்ல. ஏன் அந்த ஒரு பர்டிகுலர் வார்த்தை எழுதியிருக்கிறாரு கண்ணோக்குவேன் அப்படின்னு? இப்படி இப்படி வாசிக்கலாம்ல அந்த வசனத்தை. இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை காண்பேன், உங்களை பார்ப்பேன் அப்படி எழுதியிருந்துருக்கலாம். அவர் பர்டிகுலராக அந்த ஒரு வார்த்தையை வைக்கிறாரு, நான் உங்களை என்ன பண்ணுவேன், கண்ணோக்குவேன் அப்படின்றாரு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்குறதுக்கும் நார்மலாக காண்கிறதுக்கும் கண்ணோக்குகிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? யாராவது சொல்ல முடியுமா? நம்மளை தவிர வேறு யாரையும் பார்க்கல. சூப்பர்வைஸ் பண்ணுறது, ஓகே அப்படி எடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே இருக்கேன்னு வச்சுப்போமே, நீங்கள் எல்லாம் எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கிறீங்களா? இப்போ நான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறேன்? கண்ணோக்கமாலாம் பார்க்குறேன் அவ்வளோதான். இப்படி பார்க்குறேன், எல்லோரும் உட்காந்துருக்கீங்களான்னு பார்க்குறேன். இப்போ நான் பர்டிகுலராக ஆன்ட்டியை மட்டும் இப்படியே பார்த்துட்ருக்கேன், கண் அசைக்காமல் பார்க்குறேன். இவங்க யாருமே எனக்கு கண்ணுக்கு தெரியல, அவங்கள மட்டும் பார்க்குறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னது? கண்ணோக்கிறது. இதுக்கு உதாரணம் சொல்லவா? சூப்பரான உதாரணம் ஒன்று சொல்லவா? நம்ம வாக்கிங் ப்ரேயர் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? வாக்கிங் ப்ரேயர் பண்ணும்போது அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த எஸ்தரு, ஏஞ்சலு, கிருபை இதுங்க 3 நடக்கும்போது என்ன பண்ணுவார்? அதுங்களை உத்து பார்த்துக்கிட்டே போயிட்டே இருப்பார். நம்ம நடப்போம், அதெல்லாம் பார்க்க மாட்டார். என்ன பண்ணுவார்? அதுங்க 3 மட்டும் ஒழுங்காக ஆராதிக்குதா இல்லையா, வாயை திறக்குதா இல்லையான்னு என்ன பண்ணுவார்? உத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். உத்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வாயிலேருந்து பாட்டு வரலைன்னா என்ன விழுவோம்? அடி பட்டார் பட்டார்னு 4 அடி விழுவோம், இல்லைன்னா என்ன விழுவோம்? மண்டையில் 2 கொட்டு விழுவோம். அப்போ இந்த வசனத்தின்படி ஏசு அப்பா என்ன பண்ண போகிறாரு? நம்மளை இந்த மாதம் ஃபுல்லாக உத்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாரு. எப்படி? கண்ணோக்கி பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாரு. ஒழுங்காக இல்லை, உருவாக்கப்படுற இடத்துக்கு நம்ம போகலைன்னா நம்மளுக்கு என்ன உழுவ போகுது? உழுவ போகுது, கொட்டு உழுவ போகுது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் என்னை கண்ணோக்கட்டும்னு சொல்ல ஒப்பு கொடுக்குறீங்க? அடிவாங்க ரெடியா? அப்போ அல்லேலூயா. ஆமாம், சரி. அப்போது எப்போ ஆண்டவர் நம்மளை கண்ணோக்குறாரோ, நம்மளை ஆண்டவர் காணும்போது நம்மளை வெறுசாக அவர் பார்த்தாரு அப்படின்னா நம்ம என்ன பட மாட்டோம்? பண்படுத்தப்பட மாட்டோம், உருவாக்கப்பட மாட்டோம். ஒரு முழுமையான நம்ம ஊழியம் செய்கிறதுக்கு தகுதியான ஒருத்தவங்களாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. நம்மளால் என்ன பண்ண முடியாது? மாற முடியாது. அப்போ நம்ம எப்போ முழுமையாக நம்ம வந்து பண்படுத்தப்படுவோம், உருவாக்கப்படுவோம், நல்ல ஊழியம் செய்கிறதுக்கு ஏதுவான ஒருத்தவங்களாம் நம்ம மாறுவோன்னா, ஆண்டவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? கண்ணோக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு முழுமையான பாத்திரமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா மாற முடியும். இன்றைக்கி ஒரு 2 நபர்கள் வந்து ஆண்டவரால் கண்ணோக்கப்பட்டவங்க 2 பேரை பற்றி நம்ம பார்த்துட்டு, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஒற்றுமையை பார்த்துட்டு, நம்ம எப்படி இருந்தால் ஆண்டவர் நம்மளை கண்ணோக்குவார் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துட்டு கடந்து போகலாம். வாசிங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்களேன். ஆதியாகமம் 16:13. அப்பொழுது அவள் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். அல்லேலூயா. இங்கே வந்து சாராளை பற்றி சொல்லியிருக்கு, கரெக்டா? ஆமாவா? யாரை பற்றி சொல்லியிருக்கு? தூங்குறீங்களா? அல்லேலூயா. தூங்குறவங்களா ஒரு அல்லேலூயா. ஆகாரா சாராளா? ஆகாரா? ஆமாம், கரெக்டு. ஆகாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இந்த ஆகாரக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பண்ணாங்க? பிள்ளையை தூக்கிட்டு போனாங்களா? அப்படியா இருக்கு? பிள்ளையே பிறக்கலை இன்னும். நல்லா கவனிச்சு பாருங்க. அவளுக்கு இன்னும் என்ன பண்ணலை? இஸ்மவேல் பிறக்கவே இல்லை. அது வேறு அதிகாரம். பிள்ளை தூக்கிட்டு ஓடி போகிறது வேறு அதிகாரம். 16ஆம் அதிகாரத்தில் என்னாச்சு? சாராய்க்கு பிள்ளை இல்லை. ஆகாருக்கு அவங்க ஆபிரகாமுக்கு ஆகாரை கட்டி வைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? இவங்க வந்து அப்போ தான் கர்ப்பம் தரிக்கிறாங்களா? ஆமாம், இவங்க கர்ப்பம் தரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? இவங்க கர்ப்பம் தரித்ததை பார்த்துட்டு இந்த சாராய் அம்மா என்ன பண்ணுறாங்க? அவங்கள ரொம்ப கடினமாக ட்ரீட் பண்ணுறாங்க. கடினமாக ட்ரீட் பண்ணும்போது அதை என்ன பண்ண முடியல, இவங்களால் தாங்க முடியல, சகிச்சு கொள்ள முடியல. அப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஓடி போயிடுறாங்க.
ஓடி போகும்போது அங்கே ஒரு ஒரு அற்புதம் ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதனானவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்க கூட இடைப்படுறாரு, அவங்க கூட பேசுகிறாரு. பேசும்போது கேட்குறாரு, நீ எங்கே ஓடி போகிற, எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் என் ஆச்சியார்கிட்ட இருந்து என்ன பண்ணுறேன், ஓடி போகிறேன், விலகி ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ போய் அவ கைக்கு கீழே அடங்கி இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்களுக்கு நிறைய வாக்குத்தத்தம்லாம் சொல்கிறாரு. உன்னை நான் வந்து பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. சொன்ன உடனே அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க வயிற்றில் இருக்கிற குழந்தைய பற்றி இவர் வந்து நிறைய சொன்னதுக்கப்புறம் அப்போ தான் இந்த அம்மா வந்து என்ன சொல்லுது, என்ன சொல்கிறாங்க அந்த வசனத்தில் என்ன, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்ன பண்ணுறா, பேர் வைக்கிறா. அப்படியே அடுத்த வசனம் வாசிங்களேன். ஆகையால் அந்த துறவு பெயர் லஹாய்ரோய் எனப்பட்டது. அது இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து லஹாய்ரோயின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் பைபிளில் இந்த துறவுக்கு பேர் பீர் லஹாய்ரோயி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அப்படின்னா தேவன், அதாவது லிவிங் சீயிங் காட், அவருடைய வெல் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா உயிரோட வாழ்ந்துட்டுருக்கிற, நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற தேவனுடைய அந்த அடையாளத்துக்காக வைக்கப்பட்ட பேர் பீர் லஹாய்ரோயி அப்படிங்கிற பேருக்கு அதான் அர்த்தம் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் வந்து பார்த்தேன். அப்போ அப்படி ஒரு துறவை என்ன பண்ணுறாரு, அங்கே அவங்களுக்கு காட்டுறாரு. அதனால் அந்த அம்மா அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, அங்கே லஹாய்ரோயின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் இவங்களை அவர் வந்து இவங்களை கண்ணோக்கி பார்த்தாரா, இல்லை இந்த அம்மா வந்து அவங்கள கண்ணோக்கி ஏசப்பாவை கண்ணோக்கி பார்த்தாங்க, தேவனை கண்ணோக்கி பார்த்தாங்களா? அங்கே என்ன சொல்கிறாங்க அவங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு யார் தான் கண்ணோக்கி பார்த்தது? ஆகாரா பார்த்தது? யார்? ஆண்டவர் பார்க்குறாரு. அங்கே சாரா இருக்கிறாங்க, ஆபிரகாம் இருக்கிறாங்க, வயிற்றில் குழந்தை இருக்குது, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் யாரை தான் ஆண்டவர் பார்க்குறாரு? அங்கே ஆகாரை பார்க்குறாரு. ஆகாரை பார்த்துட்டு அதன் மூலயமா அவங்கக்கிட்ட நிறைய பேசுனதுக்கப்புறம் ஆகார் சொல்கிறாங்க, என்னை பார்த்தவரை நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே பார்த்துட்டேன். அதனால் இந்த துறவுக்கு என்ன பேர், லஹாய்ரோயின் பேர். நீர் என்னை என்ன பண்ணுறவர், காண்கிற தேவன், என்னை எப்போ பாரு பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அழகாக இங்கே வந்து ஒரு பேரை வந்து சொல்கிறாங்க. ஏன் ஆண்டவர் வந்து ஆகாரை பார்க்கணும் இங்கே? எதனால் ஆண்டவர் இங்கே ஆகாரை பார்த்தாரு? அவங்க வேதனையாக இருந்தாங்க, துரத்தி விடப்பட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லுங்களா, அவங்களுடைய வேதனையினால் ஆண்டவர் அவங்கள பார்த்தாரா? எதனால் பார்த்தாரு? அவங்கள பார்க்குறதுக்கு யாருமே இல்லாதனால. செம பாயிண்ட் இது, சூப்பர், கை தட்டலாமே. அற்பமாய் எண்ணப்பட்டது. பார்த்தீங்களா, நம்மளோட மைண்டு இப்படி தான். அவங்கன்னா அற்பமாக எண்ணப்பட்டவங்க, அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்க ஒரு அடிமை பெண், அப்படி தான். ஆனால் உண்மையாக ஏன் தெரியுமா ஆகார் ஆண்டவர் பார்த்தாரு? ஏன் அப்படின்னா 8வது வசனத்தோட அந்த லாஸ்ட் பகுதி வாசிங்களேன். அவள் எப்படி போகிறா, ஓடி போகிறா. ஆகாரோடைய பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆகாரோட பேருக்கு அர்த்தம், ஆகாரோட பேருக்கு அர்த்தம் எபிரேய பாஷையிலேருந்து மொழிபெயர்க்கும்போது அதோட அர்த்தம் வந்து விலகி ஓடுகிறவள்னு அர்த்தம். அப்படி இல்லை, ஃபார்ஷேக்கன்னு அர்த்தம். அதாவது ஒரு இடத்துல இருக்காமல் கைவிடப்பட்டு ஓடிடுவாங்கல்ல, ஒரு விஷயத்தை பார்த்து நிற்க முடியாமல் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, ஓடி போகிறது. அந்த மாதிரி ஓடி போகிறதுக்கு பேர் தான் என்னது, ஆகார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஏன் தேவனுடைய கண்கள் ஆகாரை நோக்குச்சு? அங்கே இருக்கிற ஆபிரகாமையோ சாராயையோ இல்லை அவள் வயிற்றில் இருக்க குழந்தையோ பார்த்தா மாதிரி இங்கே எங்கேயும் சொல்லப்படலை. ஏன் கர்த்தருடைய கண்கள் ஆகாரை நோக்கி பார்த்துச்சு அப்படின்னா, அவள் ஒரு ஓடி போகிறவ. என்னது, அவள் எப்படிப்பட்டவ, ஓடி போகிறவ. தேவ சமூகத்தில் இருக்க முடியாமல் ஓடி போகிறவ தான் யார்? சாராளா? ஆகார். ஹல்லேலூயா. அவளால் என்ன பண்ண முடியல, தன்னுடைய நாச்சியார் அண்டையில் இருக்க முடியல, அடங்கி இருக்க முடியல. கர்த்தருடைய தூதனாக சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, போய் உன் நாச்சியார்கிட்ட அடங்கி இரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவளால் என்ன பண்ண முடியல, அங்கே அடங்கி இருக்க முடியல. அவள் என்ன பண்ணுறா, கர்த்தருடைய சமூகத்திலேருந்து விலகி ஓடுறா. அங்கே நிற்கவே முடியல அவளால், ஓடிக்கிட்டே இருக்கிறா.
அவளால் இருக்க முடியாததுனால தான் அவளுக்கு என்னன்னு பேரே வந்தது. அவள் ஒரு அடிமை பெண், அவள் ஓடி போகிறவ. அப்போ அந்த பழைய அடிமைத்தனம் அவளை என்ன பண்ணுது, இழுக்குது அங்கே. இன்றைக்கி அப்படியே இதை நம்ம வாழ்க்கையில் எப்படி பாருங்களேன், எத்தனை முறை நம்ம கர்த்தரை விட்டு ஓடி போகிறோம், எத்தனை முறை கர்த்தருடைய சமூகத்திலேருந்து நம்ம விலகி போகிறோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். நம்ம கேட்டால் இல்லை அதெல்லாம் கிடையாது, நாங்கள் எப்போவுமே கர்த்தருக்குள்ளே தான் இருக்கிறோம், கர்த்தர் எங்கள் கூட இருக்கிறாரு, நாங்கள் அப்படியே ஒன்றா ஒலாவி குழாவி அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படி தான் இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற அந்த நெருக்கம் இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி யாராலையும் இருக்க முடியாதுன்னு நம்ம சொல்லுவோம். அப்படி தான் நம்மளுடைய செயல்களும் இருக்கும். ஆனால் உண்மையிலே நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கிறோமா இல்லை கர்த்தரை விட்டு ஓடி போகிறோமான்னு யாருக்கு தான் தெரியும்? நமக்கும் கர்த்தருக்கும் மட்டும்தான் தெரியும். இங்கே நான் இப்படி பேசிகிட்டு இருப்பேன், எனக்கும் கர்த்தருக்கும் எவ்வளோ நெருக்கம் இருக்குன்றது யாருக்கு தான் தெரியும்? எனக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். இப்படி நல்லா பேசிகிட்டு இருக்கேன், நானே கர்த்தரை விட்டு ஓடி போகிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகாது. ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் கர்த்தரை விட்டு ஓடி போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகாது, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆகாது. ஓடி போகிற தன்மையில் தான் நம்மலாம் எப்படி இருக்கிறோம், ஊறி போயுமே இருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஓடி போகிறதுனா கர்த்தரை விட்டு பின்மாற்றத்தில் போகிறது அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அதை நம்மளுக்கு ஏற்றுக்க மனசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே அவரை விட்டு ஓடி போகிறதுக்கு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சாரா என்ன பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாங்க, வேலை வாங்கியிருப்பாங்க. எங்கள் வீட்டில் எனக்கும் எங்கள் ஆயாவுக்கும் மிகுந்த போராட்டமே நடந்துகிட்ருக்கு இந்த விஷயத்தில். ஒரு 5 நிமிஷம் உட்கார விடாமல் இந்த வேலை பாரு அந்த வேலை பாரு, என்னால் இருக்க முடியல, என்னால் இருக்க முடியாமல் நான் எங்கேயாவது ஒரு 2-3 நாள் வெளில போய் இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொன்னேன். இந்த இது படிக்கும்போது அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருந்தது. மூடிக்கிட்டு என்ன பண்ணேன், அடங்கி இரு வீட்டில் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஏசப்பா என்ன ஏசப்பா, அங்கே சுற்றி இங்கே சுற்றி இங்கே கையை வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருந்தது. மாறிலாம் இல்லை, அப்படி தான் கேட்டார் ஆண்டவர். அப்போ ஒரு சாரா என்ன பண்ணியிருப்பாங்க, நீ இந்த வேலையை பாரு அந்த இதை பண்ணு அப்படின்ட்டு அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, கடினமாக நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் கர்த்தர் நம்மளை நடத்துகிறது எப்படி தான் இருக்குது, கடினமாக தான் இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அடங்கி இருக்க முடியல. அடங்கி இருன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல, அடங்கி இருக்க முடியாது. நாங்கள் அடங்காதவங்க ஆண்டவரே, வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் இல்லையா, எப்படி நாங்கள் அடங்கி இருப்போம், வணங்கலாம் மாட்டோம், வணங்காத கழுத்து எங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவரே பார்த்து சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நான் என்ன பண்ணுறேன், உன் பக்கத்திலே தான் இருப்பேன், உன்னை என்ன பண்ணிகிட்டே தான் இருப்பேன், உத்து பார்த்துட்டே தான் இருப்பேன், கண்ணோக்கி பார்ப்பேன், வெறும் காணலாம் மாட்டேன், என்ன பண்ணுவேன், கண்ணு நோக்கி பார்ப்பேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. அப்படி பார்க்கும்போது நம்ம ஓடி போயிட்டோம், அவரை விட்டு ஓடி போகிற இடத்துல இருந்தோன்னா நம்மளை என்ன பண்ணுவார், 2 அடியை போட்டு கூட்டிகிட்டு அடங்கி உட்காருன்னு சொல்லுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அடி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் அடிலாம் வாங்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் ஏற்றுக்கிற அளவுக்கு என் உடம்புல ஸ்ட்ரென்த் இல்லை, கம்முன்னு நான் அடங்கி உட்காந்துக்கிறேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இதே மாதிரி ஒருத்தர் கர்த்தருடைய சமூகத்திலேருந்து விலகி ஓடி போனார். யார் சொல்லுங்கள்? யோனா. ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னு தெரியும், அதில் அழகாக சொல்லியிருக்கோம். அந்த வசனத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போனான்னு சொல்லியிருக்கோம். 1வது அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி, இவனும் எப்படிப்பட்டவன் தான், ஓடி போகிறவன் தான். ஆகார் தான் ஓடி போனவன், நான் ஆகாருக்கு சலிச்சவன் கிடையாது, நானும் எப்படிப்பட்டவன் தான், ஓடி போகிறவன். இத்தனைக்கு இவர் யார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சாதாரண விசுவாசியாக இருந்தாலும் ஓடி போகிறது தான். அதை யாராலையும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. மாற்றணும்னு நினச்சா நம்ம ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு நம்ம தான் என்ன பண்ணணும், அதை மாற்றணும். அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏன் ஊழியக்காரங்களாகவே இருந்தாலும் தீர்க்கதரிசியாகவே இருந்தாலும் ஓடி போகிற எண்ணம் வருமா வராதா? வரும். ஓடி போகிறதுனா என்னது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய மனசில்லாத ஒரு விஷயம். அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்கணும். கிருபை கேட்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளை கண்ணோக்கி பார்த்து நம்மளை சரியாக நடத்துகிறவராக இருக்கிறாரு. அப்போ அவருக்குள்ளே அடங்கி இருக்கிற அந்த தன்மையை இந்த ஒரு விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். 2வது ஒரு விஷயம், எதனால் அவங்கள ஆண்டவர் பார்த்தாரு, எதனால் ஆகாரை கண்ணோக்கி பார்த்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
வாசிங்க ஆதியாகமம் 21:10 வாசிங்க. ஆபிராமை நோக்கி இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியா இருப்பதில்லை என்றான். ஹல்லேலூயா. இங்க ரெண்டாவது ஒரு விஷயம் ஏன் ஆண்டவர் அவங்கள பர்டிகுலராக கண்ணோக்கி பார்த்தாரு அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அவங்கள பற்றி? அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் எப்படி தள்ளும்? புறம்பே தள்ளும். அப்போ இங்கே ஆகாரோட நிலைமை பாருங்களா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா தள்ளப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. எப்படிப்பட்ட இடம்? தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ஓடி போகிறவங்களா இருக்கிறாங்க. அதனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அவங்கள கண்ணோக்கி அவங்களுக்கு கிருபை செஞ்சு அவங்கள என்ன பண்ணுறாரு? உருவாக்குகிற ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு ஆகார. இந்த இடத்துல பார்க்குறோம் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? தள்ளப்படுறாங்க. மற்றவங்களால தள்ளப்படுறாங்க. தன் சொந்த குடும்பத்தாலே என்ன பண்ணுறாங்க? தள்ளப்படுகிற ஒரு இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க? காணப்படுறாங்க. இந்த மாதிரி நிலைமை தான் யாருக்கும் இருந்தது அப்படின்னா யோனாவுக்கும் இருந்தது. அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னால் நம்பவே முடியல. யோனா எங்கப்பா தள்ளினார்? ஆண்டவர் யோனாவை தள்ளவே இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது வாசிங்களேன். யோனா 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றே. நீங்கள் யோனாவை பார்த்தீங்களா? அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்களா? உம்முடைய கண்களுக்கு முன்பே உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி யோசிச்சிருக்கோமா? யோனா போனார், ஆண்டவர் பேச்சை கேட்காம போனார், கப்பல் சேதம் வந்தது, உடனே கடலில் தூக்கி போட்டாங்க, மீன் முழுங்குனுச்சு, 3 நாள் கழித்து மீன் போய் துப்பிடுச்சு, அதுக்கப்புறம் நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணார். இதுதானே நமக்கு தெரியும். அவரோட சூழ்நிலையை யோசித்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? தள்ளப்பட்டிருக்கிறாரு. அப்போ எப்படி தள்ளப்பட்டிருக்கிறாரு? ஆண்டவரோட கண்களுக்கு எதிரே இல்லாதபடிக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறாரு? தள்ளப்பட்டிருக்கிறாரு. அப்போ ஆகார பார்க்குறோம், அவங்களும் எப்படி தான் புறக்கணித்து தள்ளப்பட்ட இடத்துல இருந்தாங்க, இவரும் எப்படி தான் தள்ளப்பட்ட இடத்துல இருக்கிறாங்க. அதனால தான் அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? கண்ணோக்கி பார்க்குறாரு. அப்போ இன்றைக்கி நம்மளை எத்தனை பேர் தள்ளி இருக்கிறாங்க? எத்தனை பேர் தள்ளி இருக்கிறாங்க? அல்லேலூயா சொல்லுங்கள். என்னை தள்ளினாங்கப்பா அப்படின்னு சொன்னவங்க ஒரு யாரையுமே தள்ளலையா? மீதி யாரையும் தள்ளலையா? நீங்கள் ரொம்ப ஒசத்தியாக இருக்கிறீங்களோ? அப்படியா? எத்தனை விஷயத்தில் நம்மளே நம்ம சில நேரம் இதுக்கெல்லாம் நான் லாய்க்கில்லை அப்படின்னு ஒதுங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுவே என்னதான்? ஒரு புறக்கணிக்கப்படுகிற ஒரு அனுபவம் தான். நிறைய இடத்துல எல்லாரும் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அதுக்கு சரியாக இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இதை மாதிரி ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அது தாழ்மை இருக்கலாம், தாழ்வு மனப்பான்மை என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இன்னைக்கு கண்ணோக்கி பார்க்குறாரு. அப்போ இன்னைக்கு கண்ணோக்கி பார்க்குற தேவன் அவங்களுக்கு என்ன செய்ய சொல்கிறாருன்னா, அந்த யோனா என்ன சொல்கிறாரு? உங்கள் கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன், ஆகிலும் என்ன சொல்கிறாரு? இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தையே என்ன பண்ணுவேன்? நோக்குவேன். அப்போ இதில் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, எப்போல்லாம் நம்ம தள்ளப்படுறோமோ ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கிக்கிட்டே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? அவரை திரும்பி கண்ணோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. இதுதான் இதில் இருக்கிற ரகசியம். எப்போல்லாம் வாழ்க்கையில் புறக்கணித்து தள்ளப்படுறீங்களோ, எப்போல்லாம் நம்ம இதுக்கு லாய்க்கு கிடையாது அப்படின்ட்டு உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லுதோ, அப்போ தள்ளப்படுற நேரத்தில் ஆண்டவர் என்னை பார்க்குறாரு, அதனால் நானும் என்ன பண்ணுவேன்? பார்ப்பேன். அங்கே துறவுக்கு பேர் வச்சால, என்ன பேர் வச்சா? என்னை காண்கிற தேவனை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா. நான் எப்படி பார்க்க முடியும் அவரை? இதுக்கு நான் லாய்க்கே கிடையாது. ஆனால் நான் அவர் என்ன பண்ணார்? பார்த்தாரு. அதனால் நானும் அவர் என்ன பண்ணேன்? திரும்பி பார்த்தேனே அப்படின்னு. இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம தள்ளப்படுற நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை பார்க்குறவரை நம்ம பார்க்கணும். அவர் பாட்டு பார்த்துட்டு இருக்காரு, நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு போனால் அதில் எந்த பிரயோஜனமும் என்னது இல்லை. நம்மளை பார்க்குறாரு அவர், நம்ம என்ன பண்ணணும்? அவரை பார்க்கணும். அவருடைய பரிசுத்த ஆலயத்தையே நோக்குவேன்னு தள்ளப்பட்ட நிலைமையிலேருந்து யோனா என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறவராக காணப்படுறாரு. மூணாவது ஒரு விஷயம் எதனால் இவங்களை ஆண்டவர் பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க.
இங்கே என்ன ஆச்சுன்னா இப்போ தான் அந்த சம்பவம், இஸ்மவேல் பிறந்துட்டாரு, அவங்கள என்ன பண்ணியிருக்காங்க, துரத்திட்டாங்க. இப்போ உடனே ஆபிரகாம் என்ன பண்ணார், காலையில் எழுந்து ஒரு துருத்தி நிறைய தண்ணீரும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இதுவும் கொடுத்து அனுப்பிடுறாரு. அனுப்பிட்டு இந்த துருத்தியில் தண்ணி காலியான உடனே இவங்களுக்கு என்ன வந்துடுது, தாகம் வந்துடுது. கையில் யாரை வச்சுருக்கிறாங்க, இஸ்மவேலை வச்சுருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, வனாந்திரத்தில் அலைஞ்சு திரியிறாங்க. அலைஞ்சு திரிஞ்சு உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண முடியல, அலைய முடியல. அப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க, துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை என்ன பண்ணுறா, ஒரு செடி கீழே விட்டுட்டு என்ன பண்ணுறா, அம்பு பாயிற தூரத்தில் போய் உக்காந்துட்டு அழுவுறா. அழுது என்ன பண்ணுறா, சத்தமிட்டு அழுதாள். அப்படின்னு நான் வந்து பிள்ளை சாவறதை என்ன பண்ண மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே அழுகிறா. அழுவும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆகாரோட சத்தத்தை கேட்டாரா, பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அழுதது யாரானா, ஆகார் தான் அழுகுறாங்க, அம்மா அழுகுறாங்க. ஆனால் ஆண்டவர் யார் சத்தத்தை கேட்குறாரு, பிள்ளையின் சத்தத்தை கேட்குறாரு. ஹல்லேலூயா. இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம அழுகுறோம், ஆனால் அந்த சத்தத்தை யார் கேட்க மாட்றா, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டுறாரு, கேட்க மாட்டுறாரு. ஒரு 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 இதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நிறைய நேரத்தில் நம்ம பசங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி அழுவோம். அழுவும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் அழுவும் போது யாரை பார்க்குறாரு ஆண்டவர், உங்கள் பிள்ளையை பார்க்குறாரு. இதிலேருந்து ஒரு சத்தியம் நம்ம எடுத்துக்கிறது, ஒரு சின்ன டிப்ஸ் நம்ம எடுத்துக்கிறது, நம்ம வாழ்க்கையை நினச்சோ இல்லை நம்ம பசங்களை நினச்சோ உங்களுக்குன்னு ஆண்டவர் கொடுத்துருப்பார், ஒரு சின்ன சில பொறுப்புகள்லாம் கொடுத்துருப்பாரு தெரியுமா, அதை நினச்சி நீங்கள் எப்போ கர்த்தர்கிட்ட கண்ணீர் வடிக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், அந்த ஜபம் அது எங்கே தெரியுமா ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஹல்லேலூயா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஊழியம் கொடுத்துருக்கிறாருல ஆண்டவர், நீங்கள் அந்த ஊழியத்துக்காக அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே தெரியுமா ரிஃப்ளெக்ட் ஆகும், உங்ககிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகாது. அப்படியே என்ன ஆகும், உங்கள் ஊழியத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கு தண்ணி இல்லை, அதனால் இவங்க எப்படி போகிறாங்க, தொய்ந்து போகிறாங்க. தண்ணியில் தொய்ந்து போகிறதுக்கு அர்த்தம் என்ன தானே, தண்ணி இல்லைன்னா தாகத்தில் நாக்கெல்லாம் என்ன பண்ணிடும், வறண்டுரும். அவங்க அதுக்கு மேலே எனர்ஜி இருக்காது அவங்க உடம்புல, அவங்க எப்படி போயிடுறாங்க, தொய்ந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி அனுபவம் யாருக்கு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு இருந்தது, யோனாக்கு இருந்தது. எப்படிப்பா, அவர் இருக்கிறதே தண்ணியில் தான், மீனுக்குள்ளே தான் இருக்கிறாரு, அவருக்கு எப்படி தொய்வு வரும், தண்ணி இல்லாமல் தொய்வு வரும். வாசிங்க 2:7. என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்தேன், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்தில் உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ இவரு என்ன பண்ணுறாரு, ஆத்துமாவில் தொய்ந்து போகிறாரு. அவருடைய சிச்சுவேஷனை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மீனோட வயிறு, அதாவது இந்த யோனாவோட அந்த மீன் சம்பவத்தை பற்றி படிக்கும்போது அந்த ப்ளூ வேல் அதுக்குள்ளே தானே மாட்டினாரு. அவர் இறப்பையில் போய் மாட்டியிருந்தாருன்னா யோனா வந்து கொஞ்ச நாள்லேயே செரிமானமாகி போயிருந்துருப்பாராம். அவர் ஏதோ மூச்சு குழாய் மாதிரி ஒரு பைக்குள்ளே மாட்டிக்கிட்டாராம் போய். அதனால் 3 நாள் அவரால் என்ன பண்ண முடிஞ்சுதான், மூச்சு விட்டு அதை தாங்க முடிஞ்சுதான். அப்போ எவ்வளோ பெரிய திகில் அவர் மனசை சூழ்ந்திருந்திருக்கும், எப்படிப்பட்ட ஒரு தொய்வு வந்திருக்கும் அவருக்கு இல்லையா. இந்த இடத்துல ஆகாரோடைய வாழ்க்கையிலையும் அதே தான். அவங்க பிள்ளை என்ன பண்ண போகிறான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி இல்லாமல் சாவ போகிறான். அதை பார்த்து அவங்க ஆத்மாவில் ஏற்றுக்க முடியல, தொய்ந்து போது ஆத்மா. பிள்ளைய விட்டுட்டு அம்பு பாயிற தூரத்தில் போய் உட்காந்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அழுகுறாங்க, சத்தம் போட்டு அழுகுறாங்க. அவங்களால என்ன பண்ண முடியல, தாங்க முடியல. அழுவும்போது நான் விசுவாசிக்கிறேன் அவங்க அந்த துறவை ஞாபகம் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த துறவுக்கு லஹைரோயின் பேர் வச்சாங்கல்ல, அந்த துறவை ஞாபகம் வச்சுட்டு, ஏசப்பா இந்த மாதிரி என் பிள்ளை சாக கிடக்குதே, இப்போ நான் என்ன பண்ணுவேன்ட்டு அங்கே விண்ணப்பம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. அதே மாதிரி தான் இங்கே யோனாவும் பாருங்கள், அவருடைய ஆத்துமா தொய்ந்து போது அவர் என்ன பண்ணுறாராம், அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது. ஹல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற 3வது விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ ஆண்டவர் நம்மளை கண்ணோக்கி பார்ப்பார்னா, நம்ம இருதயம் எப்போல்லாம் தொய்ந்து போதோ அப்போ. எப்படி நம்ம இருதயம் தொய்ந்து போனோம், கொஞ்சம் பலன் இருந்தாலும் ஆண்டவர் பார்க்க மாட்டார். எப்படி கொஞ்சோண்டு பலன் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், பார்க்கவே மாட்டார். தொய்ந்து போதில்ல, இதுக்கப்புறம் என்கிட்ட எனர்ஜியே இல்லை, அவ்வளோதான், நான் செத்து போகிறேன்ட்டு நம்ம ஆத்மாவும் நம்ம இருதயமும் அப்படியே தொய்ந்து போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், அந்த இடத்துல நம்மளை கண்ணோக்கி பார்க்குறாரு. வெறுசா தொய்ந்து போகுதுன்ட்டு வெறுசா அழுதுட்டு இருந்தால் பார்க்க மாட்டார். என்ன பண்ணணும், அங்கே விண்ணப்பம் பண்ணணும். விண்ணப்பம் பண்ணும்போது எதுக்காக விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவரோட ரிஃப்ளெக்ஷனை நம்மளால் என்ன பண்ண முடியும்,
பார்க்க முடியும். அல்லேலூயா. கண்ணாடியை லைட்டுக்கு நேராக வச்சா அந்த லைட் என்ன பண்ணும், வாங்கி இன்னொரு இடத்துல கொடுக்கும்ல. அது மாதிரி தான் அந்த ஒரு மிரர் மாதிரி நம்ம இருக்கணும். அல்லேலூயா. உட்காந்து சும்மா தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு ஓன்னு அழுகுறது பிரச்சனை கிடையாது. நம்ம எதுக்காக அழுகுறோம், அந்த கண்ணீரை ஏசப்பா பார்த்து அந்த விஷயத்துக்கு பதில் தராராங்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆகாரோட வாழ்க்கையிலேருந்தும் யோனாவோட வாழ்க்கையிலேருந்தும் 3 விஷயங்களை பார்த்தோம். முதல் விஷயம் என்ன பார்த்தோம்? முதல் விஷயம், எதனால் அவங்கள ஆண்டவர் கண்ணோக்கி பார்த்தாரு? அவங்க விலகி போகிறதுனால ஆண்டவர் என்ன பண்ணார், நீ இதுக்கப்புறம்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன், உன்னை என்ன பண்ணணும், 24/7 என்ன பண்ணணும், கண்ணோக்கி பார்த்துட்டே இருப்பேன், அப்போ தான் நீ என்ன பண்ண மாட்ட, என்னை விட்டு ஓடி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதே போல் தான் யோனாவும் என்ன பண்ணார், வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார். கொஞ்சம் கூட அவங்கள என்ன பண்ணலை, கண் சிமிட்ட கூட விடலை. நம்ம பாடணும்ல ஆரம்பத்தில், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அப்போ அவர் கண்ணை அசர்வாரா? இப்படி அவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார், இப்படி கண்ணை எப்படி மூடி திறப்பாரா? திறக்க மாட்டார். ஏன்னா அவர் யார், இஸ்ரவேலை காக்கிறவர், நம்மளை காக்கிறது தான் அவரோட டியூட்டியே. அப்படி இருக்கிறவர் எப்படி கண் அப்படி அசருவார்? அசர மாட்டார். அப்போ முதலாவது காரியம் நம்ம கற்றுக்கிட்டது என்னது இன்னைக்கு, அவர் சமூகத்தை விட்டு எந்த நாளும் எந்த நிமிஷமும் என்ன பண்ணக்கூடாது, ஓடி போகக்கூடாது. அதுக்காக ஆண்டவர்கிட்ட கிருபை கேட்டு நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனசில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஓடி போகவே முடியாது. ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம் இவங்க வாழ்க்கையிலேருந்து, ஆகாரோட வாழ்க்கையிலேருந்தும் தள்ளப்பட்ட ஒரு இடத்துல அவங்க இருந்தாங்க. இப்போ நம்ம எப்போல்லாம் தள்ளப்பட்ட இடத்துக்கு போகிறோமோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணணும், அவரையே நோக்கி பார்க்கணும். அப்படி தானே இருக்குது அந்த வசனத்தில், உங்களுடைய ஆலயத்தையே நோக்குவேன்னு இருக்கா. அப்போ அவரையே நோக்கி பார்க்குற ஒரு இடத்துல நம்ம இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், நம்மளை தள்ளப்பட விட மாட்டார். மனுஷர்கள் நம்மளை தள்ளலாம், ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண மாட்டார், ஒரு நாளும் தள்ள மாட்டார். நம்மளை என்ன பண்ணுவார், நோக்கி பார்த்து நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியம் என்ன பார்த்தோம், நம்மளுடைய இருதயம் தோய்ந்து போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, விண்ணப்பம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிலிப்பியரில் வசனம் சொல்லியிருக்கல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் யாருக்கு தெரியப்படுத்தணும், தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் ஆளுகை செய்யும்னு வசனம் சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இருதயம் தோய்ந்து போது நம்மளுடைய சிந்தையில் ஒரு மனத்தாழ்மை வருது, மனத்தாழ்மை இல்லை, அது என்னது, சோர்வு, தொய்ந்து போகிறது, அப்படிலாம் வரும்போது நம்ம யாரை தான் நோக்கி பார்க்கணும், அவரை நோக்கி பார்க்கணும். நம்ம எந்த காரியத்தை குறித்து ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ அந்த காரியம் நம்மள ஆண்டவர் பார்க்க மாட்டார். அந்த விண்ணப்பம் ரிஃப்ளெக்ஷன் ஆகி எங்கே போயிடும், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்த காரியத்தை கேட்குறோமோ அந்த காரியத்துக்கு நேராக போகும். ஹல்லேலூயா. இன்றைக்கி எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, நீங்கள் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறீங்க, என்னை காண்கிற தேவனாக இருக்கிறீங்க. எசேக்கியேல் அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிச்சிடலாமா, எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிடலாமே அந்த வசனத்தை. 36:9, இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இவங்க 2 பேரும் பண்படுத்தப்பட்டாங்களா, விதைக்கப்பட்டாங்களா? யோனாவுக்கு ஆண்டவர் 2வது சான்ஸ் கொடுத்தாரு. 2வது தடவை போய் என்ன பண்ணுறாரு, ஸ்ட்ரெயிட்டாக போய் நினிவேல பிரசங்கம் பண்ணார். எத்தனை 120,000 பேர் என்ன பண்ணாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஊழியம் செய்கிறோம், 120,000 பேராக இருக்கிறாங்க நம்ம ஊழியத்தில் வருவாங்க. ஹல்லேலூயா. அந்த ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அவர் நம்மளை காண்கிற தேவன், கண்டிப்பாக நம்மளை என்ன பண்ணுவார், வழி நடத்துவார். ஆகாரோட வாழ்க்கையில் அவருக்கு என்னத்தை காமிச்சாரு, அவள் வாழ்கிறதுக்கு தேவையான துறவை காமிச்சாரு. அங்கே இஸ்மவேலை நல்லா வளர்த்தா, ஒரு நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா. இன்றைக்கி இஸ்லாமியர் பாருங்கள், இந்த உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்க நிறைய பேராக இருக்கிறாங்க. ஈவன் இஸ்ரேலில் கூட எத்தனை பேர், நிறைய இஸ்லாமியர்கள் தான் அந்த எருசலேம் கோட்டை எல்லாத்தையும் அபகரித்து வச்சுருக்கிறாங்க. அப்போ அன்னைக்கு அவர் அவளை பார்த்தாரு, அவளுடைய ப்ரேயர்னால அவள் பிள்ளைய பார்த்தாரு, பிள்ளையோட சத்தத்தை கேட்டார். இன்னைக்கு அவளை பெரிய ஜாதியை ஆசீர்வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அவள் ஓடி போனவ தான் இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவளை ஆசீர்வதிச்சார், அவளை கைவிடலை. அவளை மற்றவங்க புறக்கணித்து தள்ளினாலும் அவர் என்ன பண்ணலை,
புறக்கணித்து தள்ளலை. அவள் தொய்ந்து போனா, அவள் இருதயம் தொய்ந்து போச்சு. யோனாவோட இருதயம் தொய்ந்து போச்சு. அவள் விண்ணப்பத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? விசாரிக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? நீர் என்னை காண்கிற தேவன் ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லலாமா? ஆண்டவரே, லகாய்ரோயின் அவள் துறவுக்கு பேர் வச்சா. அந்த துறவுக்கு பேர் வச்சது போல ஆண்டவர் அவளை கண்டார். ஆண்டவரை பார்த்து அப்படியே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, நீர் கிருபை செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். லகாய்ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. நீர் என்னை காண்கிற தேவன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுவோமா? என்னை காண்கின்ற தேவன் நீ. எந்தன் ஜீவநீரூற்று நீ. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என்
வார்த்தைகளுக்காக ஆண்டவர் இடத்துல கேட்போமா? ஆண்டவரே, நீங்கள் ஏசப்பா என்னை காண்கிற தேவன். ஆண்டவரே, என்னை ஒரு நாளும் புறம்பே தள்ளாத தேவன். நான் ஓடி போனாலும் என்னை நேசிக்கிற தேவன். ஆண்டவரே,